அப்போ நாங்கள் என்ன இந்த ரசாயன சமநிலையினுடைய 4வது கிளாஸ், ரசாயன சமநிலையினுடைய 4வது கிளாஸ் இல்லையா? ஓகே, இப்போ நாங்கள் என்ன செய்ய போகிறோம்டா காணி. இப்போ நம்ம என்ன கேட்டுருக்காங்க, 31வது கேள்வியை பேர் சார். N2 கேஸ் + 3 H2 கேஸ் 2 அமோனியா கேஸ், இது ஒரு புரோபத்தாக்கமா? டெல்டா H வந்து லெஸ் தேன் இல்லையா? அப்படின்னா புரோபத்தாக்கம். சரி, இதுல வந்து எது உண்மையானது அப்படின்னு கேட்டிருக்காங்க. அது என்ன, உண்டாகும் அமோனியாவின் ஒரு மூலுக்கு கேட்டிருக்காங்க. ஒரு மூல் ஓகே இருக்கு. அது எப்படியோ கேபி பிரமாணம் மாறுமா? ஒரு மூல் ரெண்டா விட்டு கொடுப்போம்டா இல்லையா? கேபிக்கான உபயோகம் இல்லையா? பி ஆஃப் அமோனியா கேஸ் அப்படின்னு போகுது. அப்ப எல்லா வெப்பநிலைகளிலும் வந்து கேபி எப்படின்னு சொன்னாங்க. சரி, சரியா? பி பாட்டுக்கு வா. மாறா வெப்பநிலையில் பி N2 அதிகரிக்க போது கேபி அதிகரிக்கும் அல்லடா. N2 அதாவது நீ இந்த வேறு ஏதாவது ஒன்று பகுதி அமுக்கமோ அல்லது மொத்த அமுக்கத்தை கூட்டைக்கோ அல்லது கேபி மாறும்னு சொல்லியிருந்தா பிள்ளையா போடுறா சார். ஏனென்றா கேபி கேசி வெப்பநிலையில மட்டும்தான் தங்கி இருக்கும். மாறா அமுக்கத்தில் வெப்பநிலை குறைக்கப்படும் போது சமநிலை தாக்க அளவில் இருக்கும் அமோனியாவின் அளவு அதிகரிக்கின்றது. அக்கா வெளியிலிருந்து கூட்டலாம் சொல்லிக்கலாம். வெப்பநிலையை கூடினா அகோபதி சார். அப்ப வெப்பநிலையை குறைச்சா புறப்பதி சார். புறப்பதி செய்யுங்க முன்னோக்கி. அப்ப சமநிலை வந்து முன்னோக்கி நகரும். அமோனியாவின் அளவு அதிகரிக்கும் என்றது அப்ப முன்னோக்கி சமநிலை நகரும் என்றது சரியா? சரியான நகரம் ஏயும் டியும் 4th ஆன்சர். சரியா? 4வது ஆன்சர். சரியா? ட்ரை. அடுத்த கேள்விக்கு வா. 31 32வது கேள்வி. சரிடா, 32வது கேள்வி என்ன சொல்லுதுன்னா 32 A2 gas plus 3B2 gas become 2 AB3 gas என்னும் தாக்கத்துக்கு டெல்டா H எதிர்ப்பதமான முடியாது. இந்த டெல்டா H வந்து லெஸ் தேன் நோட். ஓகே. அப்ப மாறா வெப்பநிலையில் அமுக்கத்தை அதிகரிக்க செய்தல் கூடிய அளவு AB3 உண்டாவதற்கு உதவும். அப்ப அதுல என்ன சொல்றாங்க ராசா, மாறா வெப்பநிலையில் அமுக்கத்தை கூட்டுறமா. அப்ப நீ அமுக்கத்தை கூட்டினியண்டா, அமுக்கத்தை கூடினவன்டா ஏ வந்து அமுக்கத்தை கூடினா சிஸ்டம் பார்க்கும் அமுக்கத்தை குறைவடைய செய்யணும். அமுக்கத்தை குறைக்கணும்டா மூலனிக்கு குறையணும். எல்லாமே கேஸ். மூலனிக்கு குறையணும்டா மூலனிக்கு அமுக்கத்தை நான் அதிகரிச்சா அமுக்கத்தை குறைக்கணும். அமுக்கத்தை குறைவடைய செய்யணும்டா மூலனிக்கு குறையணும். மூலனிக்கு குறையணும்டா இங்க 4 மோல் 2 மோல் சமநிலை முன்னோக்கி நகரும். கூடிய அளவு AB3 கேஸ் உண்டாவதற்கு உதவும் என்றது எப்படி இருக்கும்னா கூடிய அளவு AB3 கேஸ் உண்டாவதற்கு உதவும் என்றது சரி. பிஎஃப் மாறா வெப்பநிலையில் அமுக்கத்தை குறைச்சா சிஸ்டம் அமுக்கத்தை கூட்டும். அமுக்கத்தை கூட்டணும்டா கூடிய அளவு AB3. அப்ப அமுக்கத்தை கூட்டணும் அப்படியாக்காங்களா? மாறா வெப்பநிலையில அமுக்கத்தை குறைச்சா நான் அமுக்கத்தை குறைச்சா சிஸ்டம் அமுக்கத்தை கூட்டும். அமுக்கத்தை கூட்டணும்னா மூலனிக்கு கூடியது சார். இங்க 4 மோல் 2 மோல் மூலனிக்கு கூடியது சேர்ந்தா பின்னோக்கி திசை இல்ல ஏன்னா மூலனிக்கு கூடியது செய்யறாங்க பின்னோக்கி திசை. அது செக் பண்ணிக்கோ. கூடிய அளவு AB3 தவறு. சி மாறா அமுக்கத்தில் வெப்பநிலையை அதிகரிச்சா கூடிய அளவு AB3 உண்டாவதற்கு உதவும். வெப்பநிலையை நான் அதிகரிச்ச மாட்டா இது ஒரு புறவெப்ப தாக்கம். பின்னோக்கி தாக்கம் அகவெப்ப தாக்கம். வெப்பநிலை அதிகரிச்சா அகவெப்ப திசை பின்னோக்கி நகரும். அப்ப கூடிய அளவு AB3 ஏனப்பு அக்கா வெளியில நின்று கூட்டுறா. அக்கா வெளியில நின்று கூட்டுறா. வெப்பநிலையை நீ கூட்டினா அக்கா அகவெப்ப திசை. அப்ப அகவெப்ப திசை எங்க நோக்கி இருக்கு? முன்னோக்கி தாக்கம் புறவெப்ப திசைண்டா புறவெப்ப தாக்கம்னா பின்னோக்கி தாக்கம் அகவெப்ப தாக்கம். அப்ப சமநிலை பின்னோக்கி போகும். AB3 அளவு வந்து என்ன செய்ய மாட்டாங்களுக்கு குறைவடைஞ்சு கொள்ளுங்க. சரியா? அதுவும் வந்து தவறு. டிஎப்ப மாறா அமுக்கத்தில் வெப்பநிலையை குறைத்தல் கூடிய அளவு AB3 உண்டாவதுக்கு உதவும். வெப்பநிலையை குறைச்சா அக்கா வெளியில விட்டுறா. வெப்பநிலையை கூட்டினா அகவெப்ப திசை. வெப்பநிலையை குறைச்சா புறவெப்ப திசை முன்னோக்கி. அப்ப வெப்பநிலையை குறைச்சா கூடிய அளவு AB3 சமநிலை முன்னோக்கி நகர AB3 சரி வந்து கூடும். அதாவது சமநிலை முன்னோக்கி போகும். சரி, ஆன்சர் வந்து மிக பொருத்தமானது கேட்கறானப்போ ஆன்சர் எனக்கு இதுக்கு 4th ஆன்சர். ரைட்டா? 4th ஆன்சர். ஓகே, 4வது ஆன்சர் இதுக்கு போட்டு. அடுத்தது 33வது கேள்வி.
33வது கேள்வி சார். சமநிலை தொகுதிகள் பற்றிய பின்வரும் கூட்டுகளை எதிலவை உண்மையானவை? ஒரு ரசாயன தாக்கத்தின் சமநிலை மாறிலியின் அலகை சமப்படுத்தி ரசாயன சமன்பாடு உயிர்த்தறியலாம். இப்ப ஒரு ரசாயன தாக்கத்தின் சமநிலை மாறிலியின் அலகை, அதாவது KPKC அலகை. இப்ப A கேஸ் பிளஸ் 2B கேஸ் என்ன எழுதப்போ உங்களுக்கு C கேஸ் எழுதணும். C கேஸ் ஓகே. இதுக்கான KC-க்கான கோவை எழுதி KP-க்கான கோவை எழுதி நாங்க என்ன செய்யலாம், சமநிலை மாறிலியுடைய அலகை நாங்க பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கு. அப்ப அந்த ஸ்டேட்மெண்ட் வந்து உயிர்த்தறியலாம் சொல்ற விஷயம் வந்து சரி. B அப்ப புறவெப்ப தாக்கம் அகவெப்ப தாக்கம் ஆகிய இரண்டினதும் சமநிலை மாறிலிகள் வெப்பநிலையுடன் மாறுகின்றன. அகவெப்ப தாக்கமா இருக்கட்டும் புறவெப்ப தாக்கமா இருக்கட்டும், சமநிலை மாறிலி KPKC வெப்பநிலையால பாதிக்கப்படும். எப்படி பாதிக்கப்படும்? ஒரு அகவெப்ப தாக்கம்டா வெப்பநிலை கூடினா KPKC கூடும். வெப்பநிலையை குறைச்சவன்டா KPKC என்ன செய்யும்டா குறையும். ஒரு அகவெப்ப தாக்கத்து மாறி ஒரு புறவெப்ப தாக்கத்துக்கு வெப்பநிலை அதிகரிச்சா KPKC குறையும். அவ்வளவு சரியா? பிரச்சனை இல்லை. சி மாறும் சொல்ற விஷயம் சரி. சி திறந்த தொகுதியில் வாயுவத்தி ரசாயன தாக்கம் திரவவத்தி ரசாயன தாக்கம் ஆகியவை சமநிலை அடையலாம். எப்படியா? ஒரு கேஸ் வந்து நீங்க திறந்த தொகுதியா இருந்துச்சுன்னா இல்ல A கேஸ் B கேஸ் எடுத்தீங்கன்னா அப்படி நீங்க சமநிலை அடையுமா? A கேஸ் B கேஸ் சமநிலை உருவாகுமா? இல்லையா? A B சமநிலை அடையாது. இந்த சமநிலை உருவாகல. மூடிய தொகுதி போயிடா திரவத்தை ஓகே. அப்ப அந்த ஸ்டேட்மெண்ட் பிளேயரா? ஒரு சமநிலை தாக்கம் இரண்டு அல்லது இரண்டுக்கு மேற்பட்ட தாக்கங்களின் கூட்டுத்தொகையாக எடுத்துரைக்கப்படும் எனின் ஒட்டுமொத்த தாக்கத்துக்கான சமநிலை மாறிலி தனித்தனி தாக்கங்களின் சமநிலை மாறிலிகளின் கூட்டுத்தொகையினால் தரப்படும். இப்ப முதலாவதையும் இரண்டாவதையும் கூட்டிக்கு மூன்றாவது சமன்பாடு வந்துச்சுன்னா அவைகளுடைய சமநிலை மாறிலியுடைய பெருக்கம் ஒன்றையும் ரெண்டையும் கூட்டிக்கு மூன்றாவது சமன்பாடு வந்துச்சுன்னா K1 × K2 K3 பெருக்கம் தான் பெறணும், கூட்டுத்தொகை அல்ல. அல்ல கூட்டுத்தொகையை சொல்றது ஆன்சர் வந்து சரியானதான் பெறணும். ஃபர்ஸ்ட் ஆன்சர் இதுக்கு என்ன? ஃபர்ஸ்ட் ஆன்சர் கொடுத்துருவோம். ரைட் அப் இதுக்கு ஆன்சர் ஃபர்ஸ்ட் ஆன்சர். ஓகே சரி ஆன்சர் ஒன்று. ஓகே அடுத்த கேள்வி 34. X2 y2 ஒரு அடைத்த பாத்திரத்திலுள்ளே தாக்கம் புரிய செய்து பின்வருமாறு சமநிலை அடையப்பட்டது. அது வந்து ஒரு புறவெப்ப தாக்கம் டெல்டா H வந்து லெஸ் தேன் ஒன்னு வந்திருக்காங்க. ஓகேடா. அப்ப என்னன்னா இதுல 34வது கேள்வி என்ன சொல்றாங்க? X2 y2 ஒரு அடைத்த பாத்திரத்தினுள்ளே தாக்கமுடிய செய்து பின்வரும் சமநிலை அடையப்பட்டது. அப்ப X2 கேஸ் பிளஸ் 3y கேஸ் become 2xy3 கேஸ். ஓகே இது டெல்டா H வந்து லெஸ் தேன் 1. மேற்குறித்த சமநிலை தொடர்பான பின்வரும் கூட்டுக்குறில் எது அல்லது உண்மையானவை அப்படின்னு கேட்கிறாங்க. எத்தனையாம் ஆண்டு கேள்விடா? 2012 ஓட் சிலபஸ் இல்லையா? சரி ஏற்பாடு என்ன சொல்றாங்க வாசா? A வந்து மாறா வெப்பநிலையில் அமுக்கத்தை அதிகரிக்க செய்யும் போது சமநிலையில் உள்ள xy3 அளவு அதிகரிக்கும். அமுக்கத்தை நான் கூட்டினா இதெல்லாம் ஒரே வச்சு நம்ம அமுக்கத்தை நான் கூட்டினா சிஸ்டம் என்ன செய்யும்னா அமுக்கத்தை குறைவடைய செய்யும். அமுக்கத்தை குறைக்கணும்டா மூலனிக்கை என்ன செய்யணும்? குறையணும். மூலனிக்கை குறிஞ்சி செய்யணும் 4 1 3 4 3 2 3 முன்னோக்கி சமநிலை நகரும். அதை செக் பண்ண அவன் என்ன சொல்றாங்க? மாறா வெப்பநிலை அமுக்கத்தை அதிகரிக்க செய்யும் போது சமநிலையில் xy3 அளவு அதிகரிக்கின்றது, முன்னோக்கி நடக்குது. பி ஸ்டேட்மெண்ட். மாறா அமுக்கத்தில் வெப்பநிலை அதிகரிக்கும் போது வெப்பநிலையை கூட்டினா சிம்பிள் அக்கா வழியை கூட்டுறா முன்னோக்கி தாக்கம் டேட்டா டெஸ்ட் அதாவது மைனஸ்ல வெப்பநிலை அதிகரிக்க செய்தல் சமநிலையில் உள்ள xy3 அளவு அதிகரிக்கும். வெப்பநிலை அதிகரிச்சா அக்கா வழியை கூட்டுறா முன்னோக்கி தாக்கம் பின்னோக்கி தாக்கம் வெப்பநிலை அதிகரிக்க செய்யும் போது சமநிலை உள்ள xy3 அளவு அதிகரிக்கிறது தவறு. ஏன்னா வெப்பநிலை கூட்டினா எங்களுக்கு சமநிலை வந்து பின்னோக்கி தான் அகவெப்ப வந்து பின்னோக்கி சரியா? சரி அடே சொல்ற நோட் பண்ணிக்கொள்ளாங்க, சும்மா மாத்தம். சீப்பார் மாறா அமுக்கத்தில் வெப்பநிலை அதிகரிக்க செய்யும் போது தொகுதியில் உள்ள xy3 அதிகரிக்கின்றது. மாறா அமுக்கத்தில் வெப்பநிலை அதிகரிக்க செய்யும் போது தொகுதியில் உள்ள xy3 அதிகரிக்கின்றது. வெப்பநிலை அதிகரிக்க செஞ்சோம்னா தொகுதி சமநிலை எல்லா விஷயம் வந்து என்ன செய்யறா? சமநிலையில் உள்ள xy3 அளவு அதிகரிக்கின்றது, தொகுதியில் உள்ள xy3
அளவு அதிகரிக்கின்றது. என்ன எல்லா பிரச்சனையும் வரைய வச்சு நானே இல்லையா என்னடா சரிடா. அப்ப அது வந்து என்ன தவறுறாங்க. ஏடா பின்னோக்கி தான் சமநிலை வேணும் தவறு. மாறா வெப்பநிலையில் அமுக்கத்தை அதிகரிக்க செய்யும் போது தொகுதியின் கேபி அதிகரிக்கின்றது. தென் கேபி வந்து அமுக்கத்தால பாதிக்கப்படாது. ஏ மட்டும் சரி. ஃபிஃப்த் ஆன்சர் ஏ மட்டும். ஓகே சரி. 35வது கேள்விக்கு வா. 35 3W gas plus X gas அங்கால 2Y gas plus Z gas. WX ஆகியவற்றின் சம எண்ணிக்கையான மூல்களை சேர்த்து தாக்கம் தொடக்கப்பட்டது எனின் பின் வருவனவற்றில் எது சமநிலையில் சரியானது அப்படின்னு கேட்கிறாங்க. WM XM சமனா சேர்க்குறீங்க. ஒரே யோசிச்சு இது ரெண்டையும் சமனா சேர்க்கிறேன். ஆனா இவற்ற ஒரு மூலோட இவற்ற 3 மூல் தாக்கும். சமனா சேர்க்க இவன் கூடவா செலவழிச்சிருவாங்க. ஒன்று தாக்கினா இது 3 சரியா சமாளவா இருக்குது ஸ்டார்ட்ல. ஆனா இவன் கூடவா தாக்கிடுவேன். அப்ப என்ஜினை சமநிலையில பார்த்தோம்னா எக்ஸ் தான் கொடுவேன். உருவாகுறத பார்த்தா இவன் ஒரு மூல் உருவாங்க 2 மூல் உருவாகும். சமநிலையில பார்த்தோம்னா y தான் கொடுவேன். அதை கன்சிடர் பண்ண சரி. இல்லை சும்மா நோங்களோட எக்ஸாம்பிள பார்க்கணும்டா ஆரம்ப மூல் நான் சும்மா 4 மூல் இருக்குதா 4 தாக்கம் அடைவது இது இந்த எக்ஸ் ஒரு மூலண்டா இவட்ட 3 மூலண்டா இஞ்சால 2 மூல் இங்க 1 மூல் சரி சும்மா சொல்றேன்டா 4 என்னன்னு வைண்டா இங்க 3 n தாக்கினா இங்க 2n n வந்து ஓகே. அப்ப சமநிலையில எவ்வளவு 4n n இங்க 3n 2n சும்மா உனக்கு எக்ஸாம்பிள் போட்டாங்க. இப்போ தாக்கம் அடைவது இவட்ட n தாக்குதுண்டா இவட்ட 3n தான் சரியா. சும்மா நோங்களா நீ மனசால பார்க்கலாம். ஆன்சர் வந்து 4th ஆன்சர் எக்ஸாம் கூடவே இருக்கும். இதை விட டபுள்யூ விட 4th ஆன்சர் சும்மா நோங்களா பார்த்தாங்க நம்மளால சரியா. ஓகே 4th ஆன்சர். 35 அங்கால 36வது கேள்விக்கு வா. 36வது கேள்வி வந்து ஒரு மூடிய தொகுதி. ஒரு மூடிய தொகுதியில வந்து எனக்கு என்ன வாங்கப்போ நடைபெறும் பின்வரும் தாக்கத்தை கருதுக. 2014வது கேள்வியில 2014ஆம் ஆண்டுல 34வது கேள்வி. CO gas plus 2H2 gas plus 2H2 gas become CH3OH. CH3OH gas. இதுல டெல்டா H எவ்வளவு தெரியுமா? அப்போ டெல்டா H வந்து பாருங்கடா 93. டெல்டா H வந்து 93. சரி. இத்தாக்கம் பற்றிய பின்வரும் கூற்றுகளை எது அல்லதுவை சரியானது இல்ல சரியானவை. மாறா வெப்பநிலையில் அமுக்கத்தில் உள்ள அதிகரிப்பு உண்டாகும் விளைவின் அளவை அதிகரிக்க செய்கின்றது. அப்ப ஏ வந்து என்னன்னா அமுக்கத்துல உள்ள அதிகரிப்பு. அமுக்கத்தை நான் கூட்டினேன்னா அமுக்கத்துல இருக்கிற அதிகரிப்பு வந்து அதிகரிப்பு உண்டாகும் விளைவின் அளவை அதிகரிக்க செய்கின்றது. அமுக்கத்தை கூட்டினா சிஸ்டம் என்ன செய்யப்படாபோ அமுக்கத்தை குறைவடைய செய்யணும். அமுக்கத்தை குறைவடைய செய்யணும்டா மூலனிக்க குறையணும். மூலனிக்க குறையணும்டா இங்க 1 மோல் 2 மோல் 3 மோல் இங்க 1 மோல் மூலனிக்க குறைஞ்சது சேர்ந்தது முன்னோக்கிய திசையா இருக்கும். விளைவின் அளவை அதிகரிக்க செய்யும்ன்றது தவறு. பிஎப்ப மாறா அமுக்கத்தில் வெப்பநிலையில் உள்ள அதிகரிப்பு உண்டாகும் விளைவின் அளவை குறைக்கின்றது. பாப்போம்டா வெப்பநிலையை அதிகரிச்சா அக்கா வெளியில வந்து கூட்டுறா இது ஒரு அகவெப்பத்தாக்கம் பிளஸ் 23. அப்ப ஒரு அகவெப்பத்தாக்கம்டா சமநிலை முன்னோக்கி போகுமா இல்லையா? சமநிலை முன்னோக்கி போகும். சமநிலை முன்னோக்கி போகுதுண்டா எனக்கு விளைவின் அளவு குறைகின்ற தவறு தானேடா. சி ஒரு ஊக்கியின் பயன்பாடு விளைவின் அளவை அதிகரிக்க செய்யாது. ஊக்கி யூஸ் பண்ணா 50 கிராம் 50 கிராம் கிடைக்கும். பின்முகத்தாக நிறுவ சக்தியை குறைந்த பாதை கூட கொண்டு செல்றான் ஊக்கிய பண்பாடு. உங்களுக்கு ஏபிசிடி எல்லாமே வந்து தவறாக இருக்கும். 14ல 34வது 5வது ஊக்கியதல் பிரச்சனை வந்து ரசாயன தாக்க இயக்கவியல வந்து நாங்கள் அப்படின்னு நினைக்கிறோம். ஓகே 37வது கேள்விக்கு வரோம். 37 KNO3 solid plus H2O liquid K plus aqueous plus NO3 minus aqueous okay. K plus aqueous plus NO3 minus aqueous okay. then என்ன மேனிங்க எனக்கு இந்த இடத்துல நம்ம முதலாவது ஸ்டேட்மென்ட் சொல்றான்டா A1 சொல்றாங்க. சமநிலை அவதானிப்பதற்கு KNO3 solid வேணுமா? சமம் எஸ். என்ன பத்தினா இந்த சமநிலைக்கு வந்து solid இல்லாம எப்படி இந்த சமநிலை ஏற்படும்? solid H2O liquid எல்லாம் தேவையா? சரியா?
அப்ப இதுல எல்லாமே வந்து சமநிலைக்கு தேவை என்றது சரிடா. கே இன்னொரு சொல்லிட்டு இருக்கணும், கே பிளஸ் இருக்கணும், இன்னொரு மைனஸ் இருக்கணும், எஸ்டோ இருந்தா தான் சமநிலை வந்து நடக்கும். எல்லாம் இருத்த வேணும்ன்றது சரி. சமநிலை மாறிலிக்கான கோவையில இந்த கே இன்னொரு சொல்லிட்டு சரி, H2O லிக்விடும் சரி, நாங்க இடம் பகுதியில் அப்போ சொன்ன கேசி பிரச்சனை என்ன நடக்கும். இதுவே இது திண்மம். H2O லிக்விட், H2O லிக்விட் இந்த K plus aqueous இன்னொரு மைனஸ் aqueous அங்கேயும் aqueous கேரி இருக்குது, லிக்விட் தான் இருக்குது. H2O லிக்விட் தான் இருக்குது, aqueous கேன்சல். அதுக்கு அப்படி இருக்க போது சிறிய மாற்றம் வர போவையில் ராசா. அப்ப எனக்கு சமநிலை மாறிலிக்கான கோவை வந்து இதை கொண்டிருக்கிறது இல்லை. ஏனென்றால் மாறிலிகளாக எல்லாம் சரி. சீப்பால் அப்படி தொடர்ந்து இருக்கு. தொகுதியில் கே பிளஸ் சொல்லி அதே வித சமநிலை புள்ளியை வலது முகமாக கே பிளஸ் போட்டுனா பின்னோக்கி நடக்கும். இடதுபுறம் தொகுதியில் கே இன்னொரு சொல்லிட்ட சேர்க்கிறால, திண்மத்தை சேர்க்கிறால, திண்மங்களை சேர்க்கிறால சமநிலை பாதிக்கப்படாது. முதலாவது இரண்டாவதும் சரி. உண்மையானதான் கேட்டவனுக்கு ஏபி சரி ஃபர்ஸ்ட் ஆன்சர். ஏபி சரி ஃபர்ஸ்ட் ஆன்சர். ஓகே சரி. அடுத்த 38வது கேள்விக்கு வாங்க சார். 38வது கேள்விக்கு டக்குனு முடிக்கும். சரியா? 38. தரப்பட்ட வெப்பநிலையில் வால்வுடன் கூடிய ஒரு மூடிய விரைத்த கொள்கலத்தில் பின்வருமாகும் 2015ஆம் ஆண்டு கேள்வி இல்லையா? சமநிலை உள்ளது. N2 கேஸ் 3 H2 கேஸ் சேர்ந்து 2 அமோனியா கேஸ் வருது. N2 கேஸும் 3 H2 கேஸும் சேர்ந்து என்ன எழுதுதா சார்? உங்களுக்கு 2 அமோனியா கேஸ் வருது. ஓகே, இதுல நீங்க என்ன செய்றீங்கன்னா N2 கேஸ் தான் சேர்க்குறீங்க. யோசிச்சுப்ப N2 கேஸ் நீ சேர்க்குறீங்கடா சார், அந்த சமநிலை நோக்கி எங்க நோக்கி நகரும்னா முன்னோக்கி நகரும். ஆமா இல்லையா? N2 கேஸ் அத கொஞ்சம் கேள்வி மாறி இருக்குடா. அப்ப 38 சரி. 38வது கேள்வி இப்ப N2 கேஸ் பிளஸ் 3 H2 கேஸ் 2 அமோனியா கேஸ். ஓகே, இல்ல என்ன சொல்றாங்க, N2 கேஸ் நீ இந்த வேல்யூக்குளால செலுத்துற. வேல்யூக்குளால என்ன செய்யறோம்னா N2 கேஸ் ஆட் பண்றோம். அப்ப N2 கேஸ் நீ ஆட் பண்றால என்ன செய்யறா, இவற்றை சதையை கூட்டுற. சமநிலை முன்னோக்கி நகரும். சமநிலை முன்னோக்கி நகரும். அப்படி சமநிலை முன்னோக்கி நகர்றதால H2 வினதும் அங்கால அடிப்படையில H2 கேஸினதும் இப்படி போறேன்டா H2 அமோனியாவுடைய செறிவு, H2 கேஸின் செறிவு என்ன நடக்கும், முன்னோக்கி நடக்கிறபடியா குறையும். அமோனியாவுடைய செறிவு என்ன செய்ய கூடும். அதுக்கு ஏற்றமே ஆன்சர் H2 கேஸ் அமோனியாவா. அப்ப குறையும் கூடும் என்றது தவறா இருக்கும், சரியா இருக்கும். குறையும் கூடும் ஃபோர்த் ஆன்சர். சரியா? H2 அமோனியான்னு போடுங்க. நல்ல ஆன்சர் அடிப்படையிலையா ஃபோர்த் ஆன்சர். H2 அமோனியான்னு ஆட் பண்ணி கொடுங்க. சரிங்களா? 48வது கேள்விக்கு வா. இது ஒரு அவத்த சமநிலை. அவத்தைகளுக்கு இடையான அந்த சமநிலை தான் காட்டப்படுதுடா. உண்மைக்கு அவத்த சமநிலை களி எனக்கு என்னண்டா, இதுல 3 சமநிலை. இங்க மேல கொஞ்சம் இந்த படத்தை நீங்க கிளியரா இவங்களா இப்படிதான் வர போகுது உங்களுக்கு இந்த படம். ரைட்ல S1 அவத்த, H2 இங்க L சும்மா ஒரு நார்மலா கிளியரா இதே மாதிரி 14 இதே மாதிரி கழிந்தது சும்மா ஈஸி களி. இப்ப என்னடா எனக்கு இந்த இடம் வந்து என்ன நடந்ததுன்னா S1 Gயும் சமநிலை. இந்த இடம்ன்றது S1 S2 G சமநிலை. அவத்தைகளுக்கு சமநிலை இருக்கிறது தான் கிடைக்குது. இந்த இடம் வந்து S2 L G சமநிலை. இந்த இடம் வந்து S2 L சமநிலை. இந்த இடம் வந்து S1 S2 சமநிலை. இந்த இடம் வந்து S1 S2 L சமநிலை. S1 S2 G ஆகிய அவத்தைகள் சமநிலை இருக்கும் ஒரு வெப்ப அமுக்க நிபந்தனை உள்ளது. S1 S2 G முதலாவது சரி. தவறான விடலாம் விடும். இரண்டாவது பார்ப்போம். S1 S2 L இங்க இருக்குடா. ரைட்டா? அதுவும் சரி. ரெண்டாவது சரி. மூன்றாவது பார்ப்போம். S2 LG ஓகே, சமநிலை இருக்க புள்ளி இருக்கு இல்லையா? சரி. நாலாவது பார்ப்போம். S1 LG, S1 இங்க இருக்குது, L இங்க இருக்குது, G இங்க இருக்குது. எங்கடா சமநிலை வரையில S1 LG, S1 S2 G எல்லாம் S1 S2 L தான் இந்த இடத்துல சமநிலை. S1 LG என்றது சமநிலை. நாலாவது. ஐந்தாவது, இரண்டுக்கு மேற்பட்ட அவத்தைகள் சமநிலைகளுக்கு 3 வெப்ப அமுக்க நிலைமைகள் அவத்தை வேறுபடுத்தல் உள்ளது. இரண்டுக்கு மேற்பட்ட அவத்தைகள் சமநிலையில் இருக்கு 3 வெப்ப அமுக்க நிபந்தனைகள் இருக்குது. இங்க வேற 2க்கு மேற்பட்ட அவத்தைனா 3 அவத்தை. இந்த இடத்துல இவர் 3 சமநிலை. இந்த இடத்துல இவர் 3 பேரும் சமநிலை. இந்த இடத்துல S1 S2 L 3 பேரும் சமநிலை. அதாவது 3 அவத்தைகள் சமநிலையில் இருக்கிற 3 புள்ளி இருக்குது. 2க்கு மேற்பட்ட அவத்தைகள் சமநிலையில் இருக்கு 3 வெப்ப அமுக்க நிபந்தனை இருக்குன்றது சரி. சரியா? ஐந்தாவது சரி. ஃபோர்த் ஆன்சர் தான் கொடுத்தோம். அடுத்த வரா மாறா வெப்பநிலையில் ஒரு மூடிய கொள்கலத்தை அப்படி PCl3 இது காலிக்கான சொன்ன அந்த அமுக்க பிரச்சனை இதுல நடக்கும். படிய கேர்ஃபுல்லா 39வது கேள்வி. இதுல ஒரு சின்ன பிரச்சனை வந்துடா. 38
அடுத்த 48 நான் சொல்ற விஷயம் பேர இது 30 அந்த கேர்லி நம்பர்ஸ் வந்து மாறி இருக்கிறா கொஞ்சம் பாத்துக்கலாம் இது 39ன்னு வந்திருக்கேன்மா சரி பிரச்சனை ஆயிடா சொல்லிடா விளங்குற பிரச்சனை இது 48 நடக்குதுல 39டா ஆனா அது மாதிரியே போட்டு வேண்டாம் ரைட் அக்யூட் பாக்கிலாம் போடா 39 ரைட் மாறி கொஞ்சம் அந்த பிரச்சனை வந்துடா சொல்லிடா என்ன நீங்க ஒரு நம்பரை மாத்திட்டு நம்பரை மாத்தாம வேண்டாம் இப்போ என்ன நம்பரை மாத்தாது அப்படியே கிடக்குது சரியா 49 அப்படியே கண்டினியூஸா போயிடலாம் போடு சரி ரைட் 39 கேள்விடா அது எப்படி இருக்குன்னா சார் PCl3 gas plus 3 ammonia gas become PNH2 thrice plus 3 HCl okay 3 HCl இப்போ காம் இது வந்து 1 மோல் 3 மோல் 4 மோல் இங்கேயும் 1 மோல் 3 மோல் 4 மோல் இங்காலே வாங்காலே மோலுக்கு சமன் சமலை காணப்படுகிறது வெப்பநிலையை மாறிலியாக வைத்துக்கொண்டு இக்கொள்கலத்தின் கனவளவு அதிகரிக்கப்படுமாயின் மொத்தாக்க பித்தாக்க வீதங்களில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் தொடர்பாக பின்வருவனவற்றில் எது உண்மையானது வெப்பநிலையை மாறிலியாக வைத்துக்கொண்டு இக்கொள்கலத்துடைய கனவளவு அதிகரிக்கப்படுது அப்ப கொள்கலத்துடைய கனவளவு அதிகரிக்கப்படுகிறாசா கனவளவு அதிகரிக்கப்படுதுன்னா அமுக்கம் வந்து குறைக்கப்படுதுன்னு மீனிங் அமுக்கம் குறையும் ஏண்டா கனவளவு கூடினா அமுக்கம் குறையுமா இல்லையா குறையும் அமுக்கத்தால பாதிக்கப்படுமா இல்ல எது பாதிக்கப்படாது சமநிலை தான் பாதிக்கப்படாது முன்னோக்கிய தாக்க வீதம் பாதிக்கப்படுமா பின்னோக்கிய தாக்க வீதம் பாதிக்கப்படுமா பாதிக்கப்படும் ஏன் பாதிக்கப்படும் இவை ரெண்டு பேருடைய செறிவும் குறைய போகுது PV சமன் NRT P சமன் NOV NOV இன் கீழ் RT P சமன் CRT பிரசவ குறைஞ்சா அதாவது செறிவும் குறையும் செறிவு குறைஞ்சா அல்லது கனவுல இருக்க மூலக்கூறு எண்ணிக்கை குறையுது அவற்றை பயன்படும் மோதல் எண்ணிக்கை குறையும் தாக்க வீதம் குறையும் முன்னோக்கிய தாக்க வீதமும் குறையும் பின்னோக்கிய தாக்க வீதமும் குறையும் இதுக்கான கிராஃப் நாங்க பார்த்தோம் சார் கிராஃப் அதாவது ரேட்டுக்கும் தாக்க வீதத்துக்கும் டைமுக்குமான கிராஃப் பார்த்தா போதும் என்ன நடக்கும்டாப்பு இங்க வேற எனக்கு ரேட் ஆஃப் ஃபார்வர்ட் கொஞ்சம் போகும் சமநிலை என்னடா ரேட் ஆஃப் ஃபார்வர்டும் ரேட் ஆஃப் ரிவர்ஸும் சமனா வந்துச்சுண்டா அது சமநிலைன்னு சொல்லுவோம் ரேட் ஆஃப் ஃபார்வர்ட் இஸ் ஈக்குவல் ரேட் ஆஃப் ரிவர்ஸ் என்றா சமநிலை ஓகே இதுல ரேட் ஆஃப் ஃபார்வர்ட் சம ரேட் ஆஃப் ரிவர்ஸ் என்றா சமநிலைன்னு சொல்லுவோம் ஓகே என்னன்னா இதுல நீ அமுக்கத்தை கனவுல கூட்டி அமுக்கத்தை குறைச்சிட்டீங்க அமுக்கத்தை குறைக்கிறீங்க மீனிங்கடா சிறைய குறைக்கணும் சிறைய குறைக்க வழியா தாக்கின செறிவும் குறையும் விளைவிட செறிவும் குறையும் தாக்கின செறிவும் குறையும் விளைவிட செறிவும் குறையும் எனக்கு முன்னோக்கிய தாக்க வீதம் குறைய போகுது பின்னோக்கிய தாக்க வீதம் குறைய போகுது ரெண்டும் சமனா குறையதபடியா ரேட் ஆஃப் ஃபார்வர்ட் சமன் ரேட் ஆஃப் ரிவர்ஸ் சமனா குறையும் என்றபடியா நாங்க என்ன சொல்றோம்டாப்பு சமநிலையில பாதிப்பு இல்ல சமநிலை குழம்பாது அதாவது சமநிலையில அதாவது தாக்க முன்னோக்கி பின்னோக்கி நகராது ஆனா முன்னோக்கிய தாக்க வீதம் குறையத்தான் போகுது பின்னோக்கிய தாக்க வீதமும் குறையத்தான் போகுது ரெண்டும் பேலன்ஸ் பண்ண போதோட எங்களுக்கு சமநிலை குழம்பாத மாதிரி இருக்கும் சமநிலையில பாதிப்பு இல்லை ஆனா முன்னோக்கிய தாக்க வீதம் குறையும் பின்னோக்கிய தாக்க வீதம் குறையும் ஏனென்றா அங்க இருக்க செறிவு குறையும் செறிவு குறைஞ்ச தாக்க வீதம் குறையும் தாக்க இயற்பியல் அதை பார்க்கலாம் ரெண்டுமே குறைவடையும் என்றதான ஆன்சர் மூன்றாவது ஆன்சர் கனவு என்ன செஞ்சிருப்பீங்க நான் உண்மைக்கும் மூன்றாவது ஆன்சர் எனக்கு பொறுத்தோம்னா சமநிலை மாறாதுன்னு போட்டு மாறாதுன்னு போட்டிருப்பீடாப்பு அல்ல ஆனா சமநிலை மாறாதுன்ற உண்மையிடா தங்களுக்கு ஆனா என்ன வச்சுடா தாக்க வீதம் வந்து குறைய போகுது ரைட்டா அடுத்த அந்த 50வது கேள்வி என்று இருக்கிற சொல்லு 49வது கேள்வி என்று இருக்கிறத வந்து நாங்க லாஸ்டா பார்க்கலாம் 50வது கேள்விக்கு ஒருக்கா பார்க்கலாம் சரியா 49வது கேள்வி பார்க்கலாமா 50வது கேள்வி பார்க்கலாம் 50வது கேள்விதான் சார் அதுல ஒரு சமநிலை இருந்திருக்காங்க 1000 கெல்வின் இல்லையா 1000 கெல்வின்ல NO கேஸ் 2 NO கேஸ் 50வது 2 NO கேஸ் பிளஸ் Br2 கேஸ் அங்க என்ன பண்ண போற எனக்கு 2 NOBr சமநிலை மாதிரி வந்து 1.25 சமநிலை மாதிரி கேசி வந்து 1.25 தர 10 2 வெப்பநிலையில் பின்வருவது சரியான கூட்டு அப்படின்னு இருக்காங்க
சமநிலையில ஏதோ ஒன்று கூடவா இருக்கா. இது வந்து 17ல வந்த கேள்வி, ஈஸியா செய்யலாம். NO கேஸ் Br2 கேஸும் இருப்பதோடு பித்தாக்கத்துக்கான சமநிலை மாதிரி ஏதோ ஒன்று சொல்றாங்க. பாப்போம். பித்தாக்கத்துக்கான சமநிலை மாதிரி என்றா இது வந்து அதாவது இத கேசிஸ் பித்தாக்கத்துக்கான சமநிலை மாதிரி K1 என்றா என்ன சொல்லாம K1 சமன் 1/Kc. அதான் 1/Kc. அப்ப Kc எவ்வளவு? Kc எவ்வளவு? 1/2 தர 10/2 சுருக்கி பேடா மேல போனா 100 80 பேரும் சரிடா. அப்ப 80 என்ற சொல்ற விஷயம் சரி. பின்னோக்கிய தாக்கத்துக்கான அடே இத கவனிடா. A gas become B gas இதுக்கான சமநிலை மாதிரி வந்து இது கணக்கு தேவை கட்டாய தேவைடா. இந்த Kp வந்து K1 ன்னு வைண்டா. then B gas become A gas ன்னு வைண்டா. இப்படி ஒரு சமநிலை இருந்துச்சுன்னா அதாவது தலகமா மெட்டவனா ரிவர்ஸ் ஆனதுச்சுன்னா இவருக்குரிய என்னடா இவட Kp வந்து 1/K1 1/K1 அவ்வளவு மாறி இருக்கும் தலகல. அதுதான் நீ என்ன அர்த்தம். அப்ப மிச்சபடியே தட்டி விடு. எது 1/2 CND ஏன் தட்டு அடே தட்டி செய்யறாங்க. ஒரு கேள்வி நீ என்ன செய்யலாம் தட்டி செய்யலாம். A B C D லோ CND ஏன் தட்டி தரணும். ஏன் 1/2 வேற ஒரு விட போட்டு 80 பேர் விளங்க வைக்கணும் சுருக்கினா ஓகே. ஆனா எது பிரதானமா இருக்குன்னு தெரியாது. ஆனா இந்த கேள்வி நீ அப்படி யோசிக்க வேண்டிய அவசியம் இல்லை. இப்ப ஒன்று NOBr பிரதானமா இருக்கு அல்லது NOBr. முதலாவது சொல்றான் NOBr பிரதானமா, ரெண்டாவது சொல்றான் NOBr. ரெண்டுல ஏதாவது ஒன்று தானே உனக்கு பிரதானமா இருக்கலாம். அப்ப கூட என்ன A அல்லது B. A அல்லது B என்ன கூட உனக்கு 5வது ஆன்சர். A அல்லது B தானே 5வது ஆன்சர் நீ போட்டு விடுவ. நீ எது பிரதானமா இருக்குன்னு பார்க்க வேண்டிய அவசியம் இருக்காது. சரி இதுல ஒன்று அதாவது 1 2 3 4 5 கேள்வி அந்த கேள்வியில வந்துச்சுன்னா என்ன செய்யும் கட்டாயம் தெரியுது. அப்ப இதுல எது பிரதானமா இருக்கு யோசிச்சுப்ப. இப்ப முன்னோக்கிய தாக்கத்துக்கான Kc எழுதிக்க Kc தான் சொல்றாங்க சமநிலை மாதிரி ஓகே Kcோ Kp சமநிலை. இப்ப முன்னோக்கிய தாக்கத்துக்கான Kc நான் சொல்றேன்னா அப்படி இருக்கும்னா Kc வந்து முதல்ல NOBr இருக்கும். NOBr அதோடைய ஸ்கொயரின் கீழ் NO உடைய ஸ்கொயர் கீழே Br. இது முன்னோக்கிய தாக்கத்துக்கான Kc. then K1 நான் சொன்னேன்னா K1 வந்து பின்னோக்கிய தாக்கம். அப்ப இது எப்படி இருக்கும்னா 2 NOBr பின்னோக்கிய தாக்கத்து சிலப்பு 2 NOBr வேகம் என்ன நடக்கூடாது NO 2 NO plus Br. அப்ப இது இவருடைய சமநிலை மாதிரி K1 க்கு சொல்லுங்க. அப்ப K1 is equal to NO உடைய ஸ்கொயர் into Br2 o NOBr உடைய ஸ்கொயர். ஓகே அப்ப என்னடா சார் இந்த வேறடா NOBr வந்து கீழே இருக்கு. NOBr மேலே இருக்கு. இங்க NOBr கீழே இருக்கு. அதாவது இன்னும் மாதிரி தெலகத்தான் இருக்குடா. ஆனா முதல் இருந்ததை விட இப்ப 80 முதல்ல 1/2 இப்ப 80 எது கூட 80 தான் கூட. அப்ப முதல் இருந்த அதாவது வந்து இது Kc விட K1 கூடுதல் என்ன மீனிங்கடா மேலே இருக்கிறவர் கூடி கீழே இருக்கிறவர் குறைஞ்சிருக்காரு. மேலே இருக்கிறவர் கூடி இருக்குதுண்டா எனக்கு சமநிலை முன்னோக்கினாங்க. அதாவது என்ன சொல் சமநிலை முன்னோக்கில யார் பிரதானமா இருந்திருக்கிறா NOBr தான் பிரதானமா இருந்திருக்கு. ஏன்னா அவன் கேட்டது பின்னோக்கிய தாக்கத்துக்கான சமநிலை மாதிரி. அந்த பின்னோக்கிய தாக்கத்துக்கான சமநிலை மாதிரி நான் சும்மா அப்படி எழுதி போட்டு பார்க்க வேண்டாம். பின்னோக்கிய தாக்கத்துக்கான சமநிலை மாதிரி வந்து இது முதல்ல என்ன விளைவு தானே இல்லையா விளைவு இது NOBr2 கீழே தாக்கி. அப்ப இதுக்கு வந்து எனக்கு 80 வருதுன்னா விளங்கிக்கோள் முதல்ல இருந்த விட இப்ப அந்த சமநிலை மாதிரியுடைய பரிமாணம் அதிகரிக்குதுன்னா எனக்கு விளங்கி இருக்காரு மேலே இருக்கிறவர் கூடி கீழே இருக்கிற குறைஞ்சிருக்காரு. NOBr தான் பிரதானமா இருக்குதுன்றது ஏ மட்டும் சரியான ஆன்சர். கூட்டுக்கழிக்கு வா. அமுக்கத்துடன் சரியா அமுக்கத்துடன் தாக்கம் இன்டு கேஸ் பிளஸ் இந்த தாக்கத்தினுடைய விளைவு அதிகரிக்கின்றது. பா இந்த கூட்டுக்கழிலாம் சும்மா நம்மள தட்டலாம்ல அமுக்கத்தோட நடக்கும். ரைப்பா அப்ப என்ன என்னடா 51 அமுக்கத்துடன் தாக்கம் N2 கேஸ் பிளஸ் H2 கேஸ் 2 அமோனிய கேஸின் விளைவு அதிகரிக்கின்றது. அப்ப அமுக்கத்தோட வந்து N2 கேஸ் பிளஸ் 3 H2 கேஸ் இதனுடைய விளைவு அதிகரிக்கலாம். என்ன சொல்றீங்களா N2 கேஸின் விளைவு அதிகரிக்கின்ற வேண்டாம் யோசிச்சுப்ப. அமுக்கத்துடன் என்ன சொல்ற விஷயம் வந்து அமுக்கத்தை வந்து கூட்டே
அமுக்கத்தை கூட்டேக்க வந்து என்ன செய்யணும்னா அமுக்கத்தை கூட்டேக்க மூலனிக்கு குறையும். அமுக்கத்தை குறைக்கணும்னாக்கா மூலனிக்கு குறையணும். மூலனிக்கு குறைஞ்சி செய்யறது முன்னோக்கியதான் இருக்கு. சொல்லுங்க மூலனிக்கு குறைந்து செய்யணும் சொல்ற விஷயம் என்னடா முன்னோக்கியதான் இருக்கும். அப்ப எங்க நோக்கி சமல்ல போகும்டா. அப்போ மூலனிக்கு குறைஞ்சி செய்யண்டா எங்களுக்கு சமல்ல முன்னோக்கி போகும். ஓகே. அப்ப விளைவு அதிகரிக்கிறதுன்னு சொல்ற விஷயம் வந்து சரி. முதலாவது ஸ்டேட்மெண்ட் சரி. ரெண்டாவது கூடுதல் அமுக்கத்தின் இத்தாக்கத்தின் சமநிலை மாதிரி அதிகரிக்கணும் இல்லையடா. 52 அமுக்கத்தால பாதிக்கப்படாது. மூன்றாவது ஆன்சரா இதுக்கு வந்து தேர்ட் ஆன்சர். சரியா? சரி இப்ப தேர்ட் ஆன்சர். சரியா? ஓகே. அடுத்த கேள்வி வா. 52வது தரப்பட்ட வெப்பநிலையில் மூடிய கொள்கலத்தில் காணப்படும் சமநிலையில் உள்ள N2O4 ஒரு கொள்கலத்துல வந்து இந்த NO2 N2O4 வந்து சமநிலை. அப்ப ரெண்டு NO2 சேர்ந்து N2O4 என்னப்போ இவை ரெண்டு சமநிலை ஒரு மூடிய கொள்கலத்தில். ஓகே. உங்களை விளங்கி கொடுங்க. முன்னோக்கிய தாக்கம் எப்படி இருக்குமெண்டா முன்னோக்கிய தாக்கம் பிணைப்பு உருவாகுது, வெப்பம் வெளியேற்றப்படுது, டெல்டா எச் லெஸ் தேன் பிணைப்பு உடைக்கப்படுது, டெல்டா எச் கிரேட்டர் தேன். பின்னோக்கிய தாக்கம் வந்து அகவெப்பம், முன்னோக்கிய தாக்கம் வந்து அவ்வளவுதான். குளிர்த்தும் போது எண்ணூட்டுடைய செறிவு அதிகரிக்கும். குளிர்த்தேக்க எண்ணூட்டுடைய செறிவு அதிகரிக்குதுன்னா வெப்பநிலையை குறைவடைய செய்யற வெப்பநிலையை குறைவடைய செய்யற வெப்பநிலையை கூட்டினா அக்கா வழியேடு கூட்டலாம் சொன்ன வெப்பநிலையை கூட்டினா அகவெப்பத்தை சார் வெப்பநிலையை குறைச்சா புறவெப்பத்தை செய்யறது முன்னோக்கி தாக்கம் புறவெப்பத்தை சார் சமல முன்னோக்கி போகும். டேட்டா இஸ் லெஸ் தேன் புறவெப்பத்தை செய்யலாம். ரைட். அப்ப எண்ணூட்டுடைய செறிவு அதிகரிக்கும்ன்றது தவறு இல்லையா? எண்ணூட்டு வந்து கபில நிறமானது. எண்ணூட்டு கபிலமடா. இது கபிலம். இது நிறமற்றது மெல்லிய மஞ்சள் சொல்லலாம். நிறமற்றது அல்லது மெல்லிய மஞ்சள் கூட சொல்லலாம். நிறமற்றது அல்லது மெல்லிய மஞ்சள். ஓகே. அப்ப அவன் சொல்றான் N2O4 ஆனது N2 கூட பிரிக்கிறது ஒரு புறப்பத்தாகமாகும். N2O4 ஆனது N2 அல்ல அது அகவதாகும். N2 ரெண்டு சேர்ந்து N2O4 ஆகுது என்ன புறப்பத்தாகும். இது நீதான் கண்டுபிடிக்கணும். அகவமா போட்டுமா எப்படி பிணைப்பு உருவாகிட்டா அது வந்து புறப்பத்தாகும். பிணைப்பு உடைஞ்சுதா அது அகவத்தாகும். சரியா சார்? ரைட். அப்ப நீ என்ன சொல்றாங்க பிணைப்பு? அப்ப முதலாவது ஸ்டேட்மெண்ட் வந்து என்னோட செறிவு அதிகரிக்கும் தவறடா என்ன முன்னோக்கி போவது பிள்ளைகளா. ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட் ஆக்சுவலா N2O4 ஆனது NO2 கூட பிரிக்கப்படுவது. N2O4 ஆனது NO2 கூட பிரிக்கப்படுவது ஒரு புறப்பட்ட தவறுதான். அப்ப விட 5 இல்லையா? 5வது ஆன்சர். அடுத்த கேள்வி என்ன சொல்லப்படுது? ரைட். அடுத்த கேள்வி என்ன சொல்றாங்க? வெப்பநிலையை மாறிலியாக பேணப்படும் வரைக்கும் ஒரு ஊக்கியை சேர்ப்பதனால் ஒரு ரசாயன சமநிலையின் சமநிலை மாறிலி வந்து வெப்பநிலையில மட்டும் தாங்கி இருக்கிற மாறிலி. அப்ப 53வது கேள்வி சமநிலை மாறிலி மாறுவதில்லை. சரி. ஒரு ஊக்கி முன்முகத்தாக்கம் பின்முகத்தாக்கம் ஆகிய இரண்டினது மேவு சக்தியை ஒரே பின்னத்தால் குறைக்கின்றது. சமுதாய பிரச்சனை புறக்கலாம்டா. ஒரே பின்னத்தால் குறைக்கிறது தவறான கூட்டா இருக்கு. புறக்கலாமா தாக்க இயக்கவியோட சம்பந்தம். 54வது கேள்வி 2A liquid plus 3B gas. 2A liquid plus 3B gas. 3B gas become C solid plus 2D gas. எனும் தாக்கத்தின் சமநிலை மாறிலி KP ஆனது D இன் செறிவுக்கு நேர் விகித சமனாகும். KPKC வெப்பநிலையில மட்டும்தான் தங்கி இருக்கிற மாதிரி. அது புல. முதலாவது புல. ரெண்டாவது வெப்பநிலையில மட்டும்தான் தங்கி இருக்கிற மாதிரி. மாறா வெப்பநிலையில் மாறா கனவளவிலும் ஒரு லட்சியவாவின் அமுக்கமதன் செறிவுக்கு நேர் விகிதம் P7CRT. P7CRT மாறா வெப்பநிலை கனவளா P proportional to C. அது சரி. புல சரி. fourth answer. 55 N2 gas plus 3H2 gas. N2 gas plus 3H2 gas 2001 ஆண்டு கேள்வி. அது 2001 சரி. 3H2 gas become 2 ammonia gas. எனும் சமநிலையில N2 gas H2 gas வைக்கும் பகுதி அமுக்கங்களை அதிகரிப்பதன் மூலம் மாறா வெப்பநிலை சமநிலை வலது பக்கமாக நகர்த்தலாம். N2 இனோடையும் H2 இனோடையும் பகுதி அமுக்கத்தை கூட்டினா அவற்றை அளவு அதிகரிக்கிறது மீன்கள். அவற்றை அளவு அதிகரித்து நீங்க சமநிலையை முன்னோக்கி நகர்த்தலாம். சரி. முதலாவது சரி.
PV சமன் 1 mc ஸ்கொயர் சமன்பாடு கம்மிய லட்சிய வாயு மூலக்கூறுகளின் சராசரி இயக்கப்படும் சக்தி மாறா வெப்பநிலையில் வாயுவின் அமுக்கத்தை அதிகரிப்பதன் மூலம் அதிகரிக்கலாம். அதாவது சராசரி ஈக்கப்பாடு சக்தி வெப்பநிலையில மட்டும் தாங்கி இருக்கிற மாதிரி சராசரி இயக்கப்பாடு சக்தி என்றது வெப்பநிலையில மட்டும் தாங்கி இருக்கிற மாதிரி. 56வது கேள்வி வெப்பநிலை அதிகரிக்கும் போது தாக்க வீதமும் அதிகரிக்கும். அப்ப இது 55க்கு வந்து தேர்ட் ஆன்சர். 56வது கேள்வி 56 வெப்பநிலை அதிகரிக்கும் போது பொதுவா சரியில்லை தாக்க வீதம் கூட வந்து சொல்லிச்சு சரியா 92ஆம் கேள்வி தாக்க வீதம் அதிகரிக்கும் சரி தாக்கம் வந்து கேபிகேசி ஆகி வெப்பநிலையில தங்கியிருக்கும் சரி சரி ஆன்சர் 2 என்றுதான் சொல்லலாமா. ஏன் வெப்பநிலை கூடேக்க அடே வெப்பநிலை அதிகரிக்கும் போது தாக்க வீதம் கூடுது ஏன் கூடுதுண்டா ராசா இப்ப வெப்பநிலையை நான் கூட்டுறேன்டா உண்மைக்கும் இந்த மூலக்கூறு தான் வேகமா இயங்கிக்க மோதல் எண்ணிக்கை கூடும் பயன்படும் மோதல் எண்ணிக்கை கூட தாக்க வீதம் கூடும். மற்ற எதிர்ப்பு சக்தியோட கூடிய சக்தியை கொண்ட மூலக்கூட பின்னமும் கூட தாக்க வீதம் கூடும். ஆனா வெப்பநிலை அதிகரிக்கும் போது தாக்க வீதம் அதிகரிக்கும் போது சரி அது ரீசன் என்ன சொல்லுவேன் ஏன் அதிகரிக்கிறேன்டா அவன் இயக்கம் கூடுது சக்தி கூடுது ஆகவே பயன்படும் முதலி கூடுது தாக்க வீதம் அதுக்கும் கேபிகேசி வெப்பநிலை தாங்கியிருக்கும் சம்பந்தம் இல்லை கேபிகேசி வெப்பநிலையை தாங்கியிருக்கும் சரி ஆனா அதுக்கு விளக்கம் இல்லை. ஆன்சர் 57 2 SO2 கேஸ் 2 SO2 கேஸ் பிளஸ் ஆக்சிஜன் கேஸ் பிகம் 2 SO3 கேஸ் 2 SO3 கேஸ் எனும் தாக்கத்தில் இருந்து SO3 கேஸை அதிக அளவில் பெறும் பொருட்டு திறனை அதிகரிப்பதற்கு உயர் அமுக்கங்கள் பயன்படுத்தப்படுகின்றன. உண்மைக்கும் இதுக்கு 2 ஆசை கொடுத்துருந்தாங்க. உயர் அமுக்கங்கள் பயன்படுத்தப்படுகின்றன என்றா அவன் ஏதோ இண்டஸ்ட்ரியல் ப்ரோசஸை வச்சுட்டு மாதிரியும் யோசிக்கலாம். H2SO4 இண்டஸ்ட்ரியில வந்து நாங்கள் பார்த்தோம்னாப்போ எங்களுக்கு இந்த தாக்கத்தில் வந்து எங்களுக்கு 180 தான் யூஸ் பண்ணுறாங்க சரியா H2SO4 இண்டஸ்ட்ரியில. ஆனா உண்மைக்கு அமுக்கத்தை கூட்டினா யோசிச்சு அமுக்கத்தை கூட்டினா மூலனிக்கு குறைந்து செஞ்சு ஒன்று எத்தனை இங்கே 1 அப்ப 3 மோல் இங்கே 2 மோல் அமுக்கத்தை நான் கூட்டினா முன்னோக்கி சமல நகர் ஏண்டா மூலனிக்கு அமுக்கத்தை குறைக்கணும் மூலனிக்கே குறைக்கணும் மூலனிக்கு குறைஞ்ச செய்யணும்னா இங்க 3ல 2 வருது அப்ப முன்னோக்கி சமல நகர் அப்ப கூடிய அமுக்கங்கள் பயன்படுத்தப்படுகின்றன சரியும் கொடுக்கணும் பிள்ளையும் கொடுக்கணும் சரியா சரி சரியும் கொடுத்துருந்தா பிள்ளையும் கொடுக்கணும். முதலாசி இது வந்து மூலனிக குறைவு உள்ளது சரி என்ன செஞ்சாங்கடா ஆன்சர் 1 கொடுத்தவன் அதாவது முதலாவது பிளேன் எடுத்து 2வது சரின்னு போட்டு 4 கொடுத்துருக்காங்க. ஏன் 4 வருதுண்டா இந்த இண்டஸ்ட்ரியல் ப்ரோசஸ் யோசிக்க வந்து நாங்கள் 180 அமுக்கம் தான் யூஸ் பண்ணுறோம் உயர் அமுக்கங்கள் பயன்படுத்தப்படுவது ஏன்னா உபகரண செலவுகளும் கூட 180 அமுக்கத்துலேயே வந்து 98% H2SO1 எங்களுக்கு கிடைக்குது. சரி நாங்கள் உயர் அமுக்கம் பயன்படுத்த வேண்டிய தேவை இருக்கல. அப்ப இதுக்கு வந்து ஒரு முதலாவது ஆன்சர் தான் 4வது ஆன்சர் கொடுத்துருந்தான். அடுத்த கேள்விக்கு வா அடுத்த கேள்வி தான் ரைட் சமநிலை தொகுதியில 58வது கேள்விக்கு வா 58 சமநிலை தொகுதி 2 அந்த முதல் சின்ன கேள்வி மாதிரி பேர் NO2க்கும் N2O4 சமநிலை பார்க்கணும். சமநிலை தொகுதி 2 NO2 கேஸ் N2O4 கபில நிலம் அமுக்கத்துடன் அதிகரிக்குமா கபில நிலம் வந்து அமுக்கத்தோடு அதிகரிக்கும் சொல்லிடலாம் என்ன மாதிரி பார்ப்போம் என்ன சொல்றாங்கடா வாசா சமநிலை தொகுதியில 2 NO2 N2O4 2 NO2 N2O4 இந்த தொகுதியினுடைய கபில நிலம் அமுக்கத்தோடு அதிகரிக்குது. இது வந்து கபிலம் இது நிறமற்றது மஞ்சள் வெள்ளை மஞ்சள் நிறமற்றது அமுக்கத்தோடு அதிகரிக்குதுண்டா அமுக்கத்தை நான் கூட்டினா சிஸ்டம் அமுக்கத்தை குறைக்கணும்டா அமுக்கத்தை குறைக்கணும்டா மூலனிக்கு குறைஞ்சி சார் 2 கேஸ் தானே இந்த மூலனிக்கு குறைஞ்சி செய்வது முன்னோக்கியதா இருக்கும். அமுக்கத்துடன் கபில நில செறிவு அதிகரிக்கும் தரது முதலாவது ஸ்டேட்மெண்ட் என்ன சமநிலை முன்னோக்கி போகுதா. அடுத்தது என்ன சொல்றாங்க N2O4 ஆனது 58வது கேள்வி இல்லையா இது 58 N2O4 ஆனது 2 கபில சேர்க்கையாகும் மெல்லிய மஞ்சள் புலப்பட விடையத்தின 5 சரி அடுத்த கேள்வி பார்ப்போம். 59வது கேள்வி 59 எல்லா சமநிலை தாக்கங்களும் தாக்கியனதும் விளைவுகளும் சமசிறையோடு
சமநிலை தாக்கம் நீ சொல்லலாம்னா ரேட் ஆஃப் ஃபார்வர்ட் தான் ரேட் ஆஃப் ரிவர்ஸ் சொல்லாமே இல்லைய தாக்கி விளைவுன செறிவு சமன் சொல்றது தவறு. ரெண்டாவது சரியா, சமநிலையில் முன்னோக்கிய தாக்க வீதம் பின்னோக்கி தாக்க வீதம், அதான் ரேட் ஆஃப் ஃபார்வர்ட் சமன் ரேட் ஆஃப் ரிவர்ஸ், அது சரி. பிளஸ் சரி ஃபோர்த் ஆன்சர். ஓகே, பிளஸ் சரி ஃபோர்த் ஆன்சர். அடுத்த கேள்வி 59 60வது கேள்விக்கு ஒரு முதன்மை தாக்கத்தின் வீதம் தாக்கியின் அதிகரிக்கும் செறிவுடன் அதிகரிக்கின்றது. முதன்மை தாக்கத்தின் வீதம் தாக்கியுடைய அதிகரிக்கும் செறிவுடன் அதிகரிக்கிற செறிவு கூடனா தாக்க வீதம் கூடும். ஏன் செறிவு கூடனா தாக்க வீதம் கூடுது? அழகு கனவளவில் இருக்கிற மூலக்கூறு எண்ணிக்கை கூடும் செறிவுடைய தாக்க வீதம் கூடும். மோதலிங்க கூடும் பயன்படும் கூடும் தாக்க வீதம் கூடும். ஒரு முதன்மை தாக்கத்தின் வீதம் எப்போதும் தாக்கியலின் செறிவுகளுக்கு நேர்கோட்டு விகித சமன். இதை தாக்க இயக்கவில்லை இப்படி என்ன யோசிக்கணும்? 2A கேஸ்ல இருந்து B கேஸ்ல இருந்து இது ஒரு முதன்மை தாக்கம். ரேட் ப்ரொபோர்ஷனல் டு ரேட் சமன் K இன்டு A னுடைய தாக்க இயக்க தெரியாதான் விடு. ரைட், இது y சமன் M இன்டு X ஸ்கொயர். அவை வேணும்னா உற்பத்திகளால போது நேர் கூட வராது. இதுதான் விளங்க. அப்ப எனக்கு எப்போது நேர்கோட்டு விகித சமனானது என்பது தவறானது. வெல்லாம் அப்படி நேர்கோட்டு விகிதமா வெல்லாம். அப்ப மூன்றாவது ஆன்சர். அடுத்த 61வது கேள்வி. சமநிலையில் உள்ள தாக்கம் ஒன்றை ஒரு ஊக்கிய செய்வதன் மூலம் முன்னோக்கி நகர்த்த முடியும். வெப்பநிலை ஊக்கியால சமநிலை பாதிக்கப்படாது. ஊக்கியால சமநிலை பாதிக்கப்படாது. ஊக்கியானது முன்முக தாக்கத்துக்கு மாத்திரம் ஒரு குறைந்த எதிர்ப்பு சக்தியில் ஒரு வழியை கொடுக்கும். இல்ல ஊக்கி என்ன செய்யணும்னாப்போ ஒரு எதிர்ப்பு சக்தி எப்படி இருந்துச்சுன்னா பழைய சிலபஸ் காலம் சொல்லுவாங்கடாப்போ, அதாவது 2019 முந்தைய காலம் சொல்லுவாங்கடா எதிர்ப்பு சக்தியை குறைவடைய செய்யும்னு சொல்லுவாங்க. இப்ப நாம சொல்றோம் 19 பிறகு அந்த ஈர்ப்பு சக்தி குறைஞ்ச பாதைகளால போகுது அப்படின்ற வேர்ட்ஸ் யூஸ் பண்ணும். எப்படியோ முன்முக தாக்கத்துக்கு மாத்திரம் இல்ல முன்னோக்கி தாக்க வீதம் அதே முன்னோக்கிய தாக்க வீதத்துக்கும் சரிடா பின்னோக்கிய தாக்கத்துக்கும் சரி முன்னோக்கிய தாக்கத்துக்கும் சரி ஒரு குறைந்த ஈர்ப்பு சக்தி உள்ள ஒரு வழியை கொடுக்கும். சரியா? சரி, அது தவறு. 62வது கேள்விக்கு வா. 62 H2 கேஸ்னதும் I2 கேஸ்னதும் பகுதி அமுக்கங்களை அதிகரிக்கும் போது மாறா வெப்பநிலையில் H2 இந்த சமநிலையின் தாக்கத்தை அதிகரிக்க முடியாது. 2013ஆம் ஆண்டு சப்போர்ட் செமினார் கழிவு சரி சப்போர்ட் செமினார் போடுனா ரைட். 2013 சப்போர்ட் செமினார் கழிவு 62வது H2 கேஸ் plus I2 கேஸ் become 2H என தாக்கத்தின் வீதத்தை அதிகரிக்க முடியாது. H2 கேஸின் பகுதி அமுக்கத்தை H2 I2 உடைய பகுதி அமுக்கத்தை அதிகரிக்கும் போது மாறா வெப்பநிலையில் H2 I2 எனும் become H எனும் தாக்கத்தின் வீதத்தை அதிகரிக்க முடியாது. பிள்ளைகளா சரியா? ஏன் அவைகளை நாங்க அதிகரிச்சோம்னா எங்களுக்கு தாக்க வீதம் என்ன செய்யணும்னா கூடும். அது சரி கூடும், ஆனா இதுல அதிகரிக்க முடியாது சொல்லலாம் தவறு. ஆனா என்னன்னா ரெண்டு பக்கம் மூலனிக்க மாற்றம் இல்லை, சமநிலை தான் குழப்பாங்க. ஆனா தாக்க வீதம் அதிகரிக்கின்றன. இப்ப இந்த சிறிய கூறுதல் தாக்க வீதம் அதிகரிக்கும். வாயுக்கள் தொடர்பான மூலக்கூட்டு இயக்க கொள்கையின்படி மாறா வெப்பநிலையில் அமுக்கத்தை அதிகரிக்கும் போது லட்சிய வாயு மூலக்கூறின் வேகம் அதிகரிப்பதில்லை. மாறா வெப்பநிலையில் அமுக்கத்தை அதிகரிக்கும் போது லட்சிய வாயு மூலக்கூறின் வேகம் அதிகரிப்பதில்லை. வேகம் அதிகரிக்கிறது இல்லை சொல்ற விஷயம் என்ன? சரி சரியா? அதுக்கு நாங்கள் என்ன செய்யணும்? வேகத்தை கூட வெப்பநிலையை தான் நாங்கள் என்ன செய்யலாம்னா அதிகரிக்க செய்யணும். சரியா? சரி ஓகே. அமுக்கத்தை அதிகரிக்கும் போது லட்சிய வாயு மூலக்கூறின் வேகம் அதிகரிப்பது. முன்னுக்கு ஒரு கேள்வி விட்டுனாங்கடா. அப்போ தெரியாத கேள்விண்டா 49வது கேள்வி. 49வது கேள்வி 49வது கேள்வி இதான் கேள்வி. அப்போ இப்போ T1 அதாவது T2 விட T1 குறைஞ்சதாங்கன்னா இது A-B-ஆ மாறுவதற்கான சமநிலைக்கான ஒரு கிராஃப் காட்டியிருக்காங்க. அதில் என்ன செய்யறாங்கன்னா சார் இங்க எங்களுக்கு இந்த இடத்தை பாருங்கடா. ஓகே, இது G இல்ல தாக்கி விளைவு இருக்கு. அதாவது ஏல இருந்து பி, ஏ தாக்கி விளைவு பியா இருக்கு. இப்ப எனக்கு இதுல அந்த டெல்டா ஜி பருமானம் விளைவுல இருந்து தாக்கி கழிச்சு பாருங்க. விளைவுல இருந்து தாக்கி கழிச்சு பாருங்க. சரியா? இந்த இடம் வந்து சமநிலை முதலாவது சமநிலை காட்டிக்கிறாங்க T1 வெப்பநிலையில. இந்த சமநிலை T2 வெப்பநிலை டெல்டா ஜி = 0 சமநிலை. விளைவுடைய தாக்கியுடைய எனக்கு கழிக்க அந்த என்ன 0 ஆயிடும் சமநிலை. அப்ப டெல்டா ஜி 0 சமநிலை. இந்த இடம் தான் சமநிலை வந்து இருக்கு. ஆனா சமநிலையில பாருங்க எது கூடவே இருக்கு? பி தான் கூடவே இருக்கு. வெப்பநிலையை நான் கூட்டி இருக்கிறேன் T1 விட T2 கூட.
அப்ப வெப்பநிலையை கூட்டிக்க சமநிலை முன்னோக்கி போயிருக்கு. சமநிலை முன்னோக்கி போகுதுன்னா என்ன தாக்கமா இருக்குது? அகவெப்ப தாக்கமா இருக்கு. இது ஒரு அகவெப்ப தாக்கம். அப்ப இது அகவெப்ப தாக்கம். ரைட்பா? அப்ப இது ஒரு அகவெப்ப தாக்கம். ரைட்? அப்ப முதலாவது ஸ்டேட்மெண்ட் சொல்றான். ஒரு அகவெப்ப தாக்கத்துல சமநிலை மாதிரி வந்தா கேபிகேசி கூடவா இல்லையா? வெப்பநிலை கேபிகேசி வந்து வெப்பநிலை கூடினா கேபிகேசி கூடும். அப்ப அது சரி. பி வந்து அகவெப்பத்துக்கு உயர்ந்தது சரி. சி தாக்கம் நேர் முதலாவது சரிடா சமநிலை மாதிரி வந்து கேபிகேசி. அப்ப T2 இல் சமநிலை மாதிரி T1 விட கூட வெப்பநிலை கூடி இருக்கு. T1 T2 கூட தென் சமநிலை மாதிரி கூட இருக்கு. சரியா இருக்கு. பி அகவெப்ப தாக்கம் சரி. டெல்டா எஸ் வந்து ஒரு நேர் மாற்றது. டெல்டா ஜி சமன் டெல்டா எக்ஸ் மைனஸ் டி இன்டூ டெல்டா எஸ். யோசிச்சப்ப இந்த டெல்டா ஜி பெருமானம் என்ன நடக்குதுன்னா டெல்டா ஜி பெருமானம் இங்க பாத்தீங்கன்னா தெரியும். இந்த வித்தியாசம் அதாவது மைனஸ்ல வந்து இந்த வித்தியாசம் கூடுது. வெப்பநிலையை நான் கூட்டுறேன், அந்த டெல்டா ஜி வந்து மைனஸ்ல போகுது. ஆனா இது அகவெப்ப தாக்கம் தானே. அகவெப்ப தாக்கம் மைனஸ் டி இன்டூ வெப்பநிலையை கூட்டிக்க டெல்டா ஜி பெருமானம் வந்து மைனஸ்ல கூடுதுன்னா இது பிளஸ்ல இருக்கு. பிளஸ் இன்டு மைனஸ் மைனஸ் இந்த வெப்பநிலை கூட்டிக்க வந்து டெல்டா ஜி வந்து அதிக அளவு மறையா. சரியா? அப்ப எனக்கு என்ன டெல்டா எஸ் வந்து பிளஸ் இருக்குங்கிறது சரியானது. அதாவது என்ன சொல்றாங்க சார்? டெல்டா எஸ் வந்து நீர் எந்த மாற்றத்தை கொண்டிருக்கிறது சரி. டி தாகம் புறப்பது உடையது தவறு. சரியா? தொடர்ந்து நாங்க என்ன செய்யலாம்டா அங்கால நாளைக்கு செகண்ட் மாடலையும் வந்து தொடர்ந்து செய்யலாம். எலக்ட்ரிசிட்டியை பார்க்கலாம். ஓகே.